ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இதயம் முரளி படத்துடைய ரிவ்யூ தான். என்ன சொல்கிறது, இன்னைக்கு 5 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த 5 படங்களில் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதயம் முரளி படத்துக்கு தான். ஏன்னா அதுக்காக அவங்க பண்ண ப்ரொமோஷன் அந்த லெவலுக்கு ரீச் ஆயிருந்துச்சு. பாடல்கள் ஹிட்டு, ட்ரெய்லர் நல்லா கவனத்தை ஈர்த்துச்சு. எல்லாத்தையும் தாண்டி இதயம் முரளி அப்படிங்கிற அந்த படத்தோட டைட்டிலே ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஓடின படம் இதயம். அதே மாதிரியான ஒரு படத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தா இது கிட்டத்தட்ட ஒரு கிரிஞ்ச் குவியலாக தான் இருக்குது. நிறைய புதுசாக நிறைய விஷயங்களை யோசிச்சிருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கிரிஞ்ச் இல்லாமல் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாலும் அவங்க கிரிஞ்சுங்கிற அந்த ஒரு குழியை திரும்ப திரும்ப போய் விடுகிறாங்க. ஹீரோ லவ் பண்ணுறாரு, அதை சொல்ல முடியல. ஹீரோ திரும்ப லவ் பண்ணுறாரு, அதை சொல்ல முடியல. தொடர்ச்சியான ஒருதலை காதல்களை மட்டுமே பற்றி பேசியிருக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது. அதர்வா நல்லா பண்ணியிருக்காங்க, பிரீத்தி முகுந்தன் நல்லா பண்ணியிருக்காங்க, கயால் லோகர் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே தமன், பஞ்சாபங்கள் சுதாகர்னு அத்தனை பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தோட என்ன சொல்கிறது, சினிமாட்டோகிராஃபி மனோஜ் ஃபார்மஸ் அப்படி பட்டையை கிளப்பியிருக்காரு. ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃபாரின் லொக்கேஷனை ஃபாரினில் போய் எடுத்திருக்காங்க. க்ரீன் மேட்டு பண்ணாமல், சிஜி பண்ணாமல், ஏஐ கூப்பிடாம ரியலாக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குது. பட் படம் ஏதோ மிஸ் ஆகுது, இன்னமும் மிஸ் ஆகுது. இப்போ ரொமான்டிக் காமெடி ஃபிலிம் அப்படின்னா அது ரொமான்ஸில் காமெடி இருக்கணும். இது இங்கே காமெடி தனியாக போயிட்டுருக்கு, ரொமான்டிக் தனியாக போயிட்டுருக்கு. ரெண்டுமே எதுவுமே ஒட்டுக்கலை. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா படத்தோட கோர் வந்து அந்த லவ் ஸ்டோரி தான். அது நம்மளை ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கணும். அது எந்த வகையிலுமே பாதிக்கவே இல்லை. ஜஸ்ட் லைக் தட், ஓகே ஓகே அப்படியா சரி அதனால என்ன அப்படிங்கிற மாதிரியே நாமளும் கடந்து போய்டுறோம். அப்படிங்கிறதும் இந்த படத்தோட பெரிய மைனஸ்களில் ஒன்று. தனிப்பட்ட முறையில் முரளிக்காகவே அதர்வாவுக்கு ஏதாவது ஒரு பிரேக் கிடைக்காது அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுறோம். பட் இந்த தடவையும் அவரோட வெற்றிக்கு பிரேக் மட்டும் தான் கிடச்சிருக்கு. என்றைக்கு அது பிரேக் ஆக போகுதுங்கிறது தெரியல அப்படிங்கிறது தான் நிஜமான விஷயம். இதை விட ஈவில் டெட் படம் நல்லா இருக்குது, அரட்டி விட்டுருக்காங்க. ஒரு 15 நிமிஷம் யூஸ்வலான பேய் படங்கள் மாதிரி போனாலும் அடுத்த 1.5 மணி நேரம் நீங்கள் சீட்டேஜிலேயே இருக்கணும். கண்ணோடு தான் பார்க்கணும். பட் அது வந்து 18+, நிறைய அருவருப்பான காட்சிகள் இருக்குது, சாப்பிடும்போது பார்க்க முடியாது. பட் தியேட்டர்கள் மூவி, நீங்கள் தியேட்டரில் போய் அந்த படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு பயங்கரமாக நீங்கள் பயந்துட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா ஈவில் டெட் ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி இதயம் முரளி உங்களுடைய சாய்ஸ் தான். போயிட்டு ஃபீல் குட் மூவி அப்படிங்கிறத அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நிஜம். ஃபீல் குட் மூவிங்கிறது வேறு, இந்த மாதிரி கிரிஞ்சாக படம் எடுத்து வைக்கிறது வேறு. வில்லனே இல்லாமல் இருந்தால், யாருமே கெட்டவங்களாக இல்லாமல் இருந்தால் அது ஃபீல் குட்னு நினச்சா அது தப்புங்க. ஃபீல் குட்னா என்னென்னு எடுத்துகிட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா படம் எடுக்க ஆரம்பிங்க. மற்றபடி இதயம் முரளியை பற்றி பெருசாக தப்பு சொல்ல முடியலனாலும் தேட்டரில் 2.5 மணி நேரம் உட்கார முடியல, அதுதான் நிஜம். ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி.